ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு 2 சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் தான் பார்க்க போகிறோம். பட் இந்த மாதிரியான கொஷினில் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதிக டைம் கன்சியூம் பண்ணுறது. ஸோ இந்த கொஷின்லாம் ஸ்பீடாக பண்ணணும், ஓகேவா? ஸோ பார்த்துடலாம் என்னென்ன. ஸோ போர்ட் மாஸ் ரூல் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும், இங்கே மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும், அவ்வளோதானே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே நியூமரேட்ரு, டினாமினேட்ரு, அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 1/3 இருக்குது, ப்ளஸ் 1/3 இன்ட்டு 1/3 அப்படின்னா 1/9 வரப்போகுது. அதே மாதிரி கீழே 1/3 இன்ட்டு 1/3 அப்படின்னா 1/9 வரும், ப்ளஸ் 1/3 அப்படியே கேன்சல் பண்ணால் ஆன்சர் 1, அவ்வளோதானே. பட் நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. என்ன அப்படின்னா இங்கே ஏன்னு வச்சுக்குவோம், இங்கே பீன் இருக்குது, இங்கே ஏன்னு இருக்குது, இங்கே பீன் இருக்குது, ஓகே தானே. அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத பி ப்ளஸ் ஏன்னு எழுதலாம், பி ப்ளஸ் ஏ அப்படிங்கிறத ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம், அவ்வளோதானே. இப்போ இங்கே மேலே 1/3 ப்ளஸ் 1/9 இருக்குது, கீழே 1/9 ப்ளஸ் 1/3ங்கிறத நான் எப்படி எழுதிக்கலாம், 1/3 ப்ளஸ் 1/9 எழுதிக்கலாம்ல, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுப்பாங்க, 9 போட்டு இங்கே 3 + 1, அதுக்கப்புறம் 4/9 வரும். அதே மாதிரி கீழேயும் 9 எல்சிஎம் எடுத்தா இங்கேயும் அதே மாதிரி 1 + 3 போட்டு அதுக்கப்புறம் 4/9 வரும். அதுக்கப்புறம் இந்த 4 9 கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் 1/1 = 1ன்னு போடுவாங்க. இவ்வளோ தேவை கிடையாது, நமக்கு இங்கே பார்த்தோன்னே தெரியுது இங்கே ஏ இது எடுத்த பீன்னு எடுத்து அப்படின்னா a + b = b + c அப்படியே கேன்சல் பண்ணிட்டு நமக்கான ஆன்சர் 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் எப்படி ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயம் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ அடுத்தது அதே தான், போர்ட் மாஸ் இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆஃபு, அதுக்கப்புறம் டிவிஷன், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆஃபு, அதுக்கப்புறம் டிவிஷன். அப்போ 1/3 / 1/3 ஆஃப் 1/3 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், 1/9 எழுத போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே 1/3 ஆஃப் 1/3 இருக்குது, இதை எப்படி எழுத போகிறோம், 1/9 எழுத போகிறோம், / 1/3. அதுக்கப்புறம் 1/3 / 1/9 திருப்பி டிவிஷன், கீழே என்ன இருக்குது 1/9 / 1/3. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இங்கேயே நம்ம வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே 3ன்னு இருக்குது, இங்கே அப்போ 3 × 3 9, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே அவ்வளோதான். அப்போ மேலே 1 / 1/3ன்னு இருக்குது, மேலே 1 / 1/3. ஆக்சுவலாக அது 1/1ன்னு வரும், அதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். 1/1 1ன்னு எழுதிக்கலாம், அவ்வளோதான். அப்போ 1 / 1/3. இங்கே 1/3 இருக்குது, கீழே வந்து 1 / 1ன்னு இருக்குது, அதை நான் 1ன்னு வச்சுக்குவேன். அப்போ 1 நான் ஸோ இப்போ 1/3 / 1 அப்படிங்கிறத நான் 1/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ புரியுதுல, ஆக்சுவலாக இங்கே கீழே 1ன்னு இருக்குப்பா, 1/1ன்னு இருக்குது, 1/1ன்னு இருக்குது, அதை எப்படி எழுதலாம், 1ன்னு எழுதலாம். இப்போ 1/3 / 1ன்னு வரும், அதை நான் எப்படி எழுதலாம், 1/3ன்னு எழுதிக்கலாம், அவ்வளோ. அப்போ கீழே 1/3 அப்படின்னு நான் போடுவேன், ஓகேவா? இப்போ 1 / 1/3, இங்கே கீழே இருக்கிற டினாமினேட்டர் மேலே போகிறப்ப எப்படி ஆகும், கீழே இருக்கிற டினாமினேட்டரு மேலே போகிறப்ப எப்படி ஆகும் அப்படின்னா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும்ல. அப்போ 3/1ன்னு எழுதுவேன், கரெக்டாக? இப்போ இதையும் நான் மேலே கொண்டு போகிறேன், இங்கே 1/3 இருக்குல்ல, அப்போ இதையும் நான் மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா ஏற்கனவே இங்கே 1 × 3, இங்கே 1 × 3ன்னு இருக்கா, அதை நான் அப்படியே 3ன்னு எழுதிக்கிறேன். இங்கே 1/3 × 1 1/3ன்னு வரப்போது, இதை நான் மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா 3/1ன்னு கொண்டு வருவேன், கரெக்டாக தானே? அப்போ இங்கே 3/1னா 3ங்கிறது தான் மீனிங். அப்போ 3 × 3 9 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 9 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். ஸோ இது இன்னியும் சிம்பிளாகவே பண்ணிடலாம். ஸோ இன்னியும் சிம்பிளாக இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமே நம்மளுக்குனால கொண்டு வர முடியும். மேலே இங்கே 1 / 1/3 இருக்குது, இங்கே 1/3 இருக்குது. அப்போ நம்ம அப்படியே மேலே எல்லாத்தையும் கொண்டு போனோம் அப்படின்னா 3 × 3 9 வரும்னு சொல்லி இந்த இடத்துலேருந்தே கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் பை ப்ராக்டிஸ் தான் நமக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.